ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன சிம்பிள் ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கேன். அதில் ஸ்ட்ரைப்ஸ் தான் வரைய போகிறேன். நான் வந்து ஒரு ½ இன்ச்சு டிஸ்டன்ஸ்னே வச்சுக்கோங்க. ½ இன்ச்சு டிஸ்டன்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் கட் பீடு, டியூப் பீடு, சுகர் பீடு வச்சு எப்படி சிம்பிளாக ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரைப்டு லைன் தான் வரைஞ்சிக்கிறேன். நான் ஒரு ½ இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி வரைகிறேன். வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பீடில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டியூப் பீடில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னென்ன டிசைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காமனாக எல்லாமே ஒரே ஸ்லீவில் வர மாதிரி நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். நார்மல் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஆரி நீடில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கீழிருந்து ஆரம்பிக்காமல் மேலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மேலே தான் நமக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பாயிண்ட்டு, அங்கே தான் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நான் மேலிருந்து வரும்போது என்ன பண்ணுறேன், ஒரு கட் பீட் கொடுத்துட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசைனில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்த மாதிரி செக்குடு பேட்டர்னில் வெறும் கட் பீடாக கொடுத்துக்கலாம். அதுக்காக நான் கட் பீட் கொடுக்குறேன். ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக கட் பீட் கொடுத்துக்கிறேன். கட் பீட் கொடுக்கும்போது மேக்ஸிமம் சிங்கிள் பீட்ஸ் ஆர் 2 பீட்ஸ் கொடுங்க. மோர் தென் 2 பீட்ஸ் கட் பீட்ஸுமே கொடுக்க வேண்டாம். இதுவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ன்றதுனால 2 பீட்ஸ் அலௌடு. இன்கேஸ் நீங்கள் வந்து கர்வ்டு ஷேப் வேறு எதுலையாவது போடுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிங்கிள் ஷேப்ஸில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சிங்கிள் கட் பீட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக கட் பீட் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக இப்போ நான் கட் பீட் போட்டுட்டேன். அடுத்த லைன் ஃபுல்லாக நான் வந்து டியூப் பீட் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த காம்பினேஷன் வந்து இப்போ நான் போடுறதுல எந்த காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் ஸ்லீவில் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ ஒரு கட் பீட் கொடுத்துருக்கேன், ஒரு டியூப் பீட் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் வர காம்போவில் பாருங்கள், ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு. அடுத்ததும் ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு. கட் பீடு, சுகர் பீடு. அடுத்ததும் கட் பீடு, சுகர் பீடு. நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை கட் பீடு, சுகர் பீடு ரெண்டையும் அட் அ டைமில் ஒரு பீடு மாதிரியே கொடுத்தாலும் ஓகே. இந்த லைன் ஃபுல்லாக இதே மாதிரியே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப் பீட்லேயும் இதே காம்பினேஷன், ஒரு டியூப் பீட், ஒரு சுகர் பீட். ஒரு டியூப் பீட், சுகர் பீட். தனித்தனியாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, இல்லை இப்படியே ஸ்டிச் பண்ணாலும் ஓகே.
இந்த லைன் ஃபுல்லாக டியூப் பீடு சுகர் பீடு கொடுத்து முடிச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு டியூப் பீடு நான் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே தான் எனக்கு சீம் அலவன்ஸ் இருக்குது. சீம் அலவன்ஸை தாண்டி எனக்கு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறேன், 1 மோர் சுகர் பீடு தான் நாங்கள் கொடுக்க முடியும். 1 மோர் சுகர் பீடு கொடுத்து அந்த இடத்த நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அது ஆக்வர்டாக தெரியாது நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கட் பீட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் பீட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கட் பீட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு 2 கட் பீடுக்கு நடுவில் ஒரு டியூப் பீடு வர மாதிரி நான் காம்பினேஷன் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் செட்டாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஷேப்லெஸ், அதாவது வந்து கட் ஆகிற பீட்ஸு. அப்போ அது ரெண்டையும் நீங்கள் வந்து சேர்த்து, அந்த 3 பார்ட்டையுமே நீங்கள் சேர்த்து கொடுக்கக்கூடாது. தனித்தனியாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா 3ஐயும் அட் அ டைமில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம சுகர் பீடு கட் பீடு சுகர் பீடு டியூப் பீடு கொடுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா லூஸ் கொடுக்கும். ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது கொடுத்துட்டு ஒரு குட்டி கட் பீடு கொடுத்தா அந்த இடம் கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சுகர் பீடு, ஒரு கட் பீடு டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு, அடுத்தது கட் பீடு டியூப் பீடு. ஏதாவது 2 சேர்த்து கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்று சுகர் பீடியும் டியூப் பீடியும் சேர்த்து கொடுக்கலாம், இல்லை கட் பீடியும் டியூப் பீடியும் சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் 3ஐயும் சேர்த்து கொடுக்கக்கூடாது. இந்த ஆர்டரை அப்படியே ஃபாலோ பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கட் பீடு 2 சுகர் பீட் லைன் கொடுக்குறோம். ஒரே ஒரு கட் பீடு, அதுக்கடுத்து 2 சுகர் பீடு, ஒரு கட் பீடு. இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக அப்படி அப்படியே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 2 சுகர் பீடு, ஒரு டியூப் பீடு, 2 சுகர் பீடு, அகைன் ஒரு டியூப் பீடு, 2 சுகர் பீடு. நெக்ஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 2 டியூப் பீடு, ஒரு கட் பீடு. அதாவது ஒரு டியூப் பீடை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு டியூப் பீடு கட் பீடு கொடுக்குறேன், அப்புறம் ஒரு டியூப் பீடு தனியாக கொடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு கட் பீடு. இந்த இடத்துல டியூப் பீடு வரணும். டியூப் பீட்லேயே சைஸ் சின்னதாக இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 கட் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா காம்பினேஷன் நம்ம கட் பீடு தான் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பீடு சுகர் பீடு கொடுக்கக்கூடாது, கட் பீடு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 2 கட் பீடு, 2 டியூப் பீடு, ஒரு கட் பீடு. 2 கட் பீடு, ஒரு டியூப் பீடு வரணும். 2 கட் பீடு, ஒரு டியூப் பீடு, இந்த கட் பீடு, ஒரு டியூப் பீடு. தென் லாஸ்ட் காம்பினேஷன்ல 2 சுகர் பீடு, ஒரு டியூப் பீடு. 2 சுகர் பீடு, ஒரு டியூப் பீடு.
ஸோ கட் பீடு, டியூப் பீடு, சுகர் பீடு வச்சு நம்ம எவ்வளோ காம்பினேஷன்ஸ் பண்ணலான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 காம்பினேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 காம்பினேஷன்ஸ் வருது. இன்னமும் என்னாலும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கட் பீடு, வெறும் டியூப் பீடு. ரெண்டாவது வந்துன்னா அதோட சுகர் பீடை மிங்கிள் பண்ணுறேன். கட் பீடு, சுகர் பீடு, தென் டியூப் பீடு, சுகர் பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, டியூப் பீடு, கட் பீடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டியூப் பீடு, கட் பீடு, சுகர் பீடு, சாரி கட் பீடு, டியூப் பீடு, கட் பீடு. அப்படியே காம்பினேஷன் மாறுது. இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் 11 டிசைன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் நீங்கள் சிம்பிளாக நீங்களாவே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது எல்லாமே ஒரே ப்ளவுஸில் அப்ளை பண்ணணுமானா கிடையாது. இந்த பேட்டர்னை ஒரு ப்ளவுஸில் அப்ளை பண்ணலாம். இந்த பேட்டர்ன் ஒன்றுமே ஒரு ஸ்லீவ் டிசைனுக்கான பேட்டர்ன். அதை மொத்தமாக ஒரே ஸ்லீவ் பேட்டர்னில் நான் போட்டு காட்டியிருக்கேன். அவ்வளோதான். இன்னைக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் இதுதான். தேங்க்யூ.